அம்மா மீனா குட்டி எங்க போனா? வடக்கு தெருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. வடக்கு தெருக்கு போயிருப்பா. எத்தே அந்த தெருல ஒரு 4-5 பேருக்கு சொல்லாம இருந்தது. அது சொல்ல போயிருப்பாளோ என்னமோ தெரியல. ஆனந்தி பொண்ணு தரவிக்கெல்லாம் வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. நானும் கூட போயிட்டு வரேன்ட்டு போனா. இன்னும் வர காணோம். அப்படியா? சரி சரி சரி. ஐயா வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒழுங்கா கவனிங்க. சரிங்கம்மா. குமார் எங்க போனா? அத்தே சீமந்தத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் ஒரு கவர்ல தேங்காய் பழம், ஒரு சின்ன பிளேட்டு, அப்புறம் ஒரு குட்டி கேக்கு சாக்லேட் எல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா பாத்துக்கங்க. அப்படியா? இது யார் ஐடியா? எல்லாம் மீனா குட்டி ஐடியா தான். ஆமாமா, வந்துட்டு போனவங்க சந்தோஷமா திரும்பி போகணும். சரிம்மா, நான் இதுல நின்றுட்டு இருந்தேன்னா வர ஆட்களை கவனிக்க முடியாது. நானும் ஆட்கள் யாரெல்லாம் வராங்கன்னு பாத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ஆர்டர் கொடுத்து எல்லா சாப்பாடும் கரெக்டா வந்துட்டுல? அதெல்லாம் கரெக்டா வந்துட்டுப்பா. சரி, இப்பதானே ஆர்டர் கொடுத்துருக்கு. 1000 சாப்பாடு சொல்லி இருக்குது. வர்றது எப்படியும் 500-600 பேர் தான் வருவாங்க. சரி, இது நின்னா வேலை விடாது. நானும் இப்ப பாத்துட்டு வரேன். சரிங்கப்பா. அழகா நீ குடிக்கிறதுக்கு எதுவும் வேணுமாமா? இல்ல வேண்டாம். உள்ள வச்சுட்டு என்ன கேள்வி? அதுக்கு என்ன கொடுக்கணுமோ நீ தான் பார்த்து பார்த்து கொடுக்கணும். ஏதாவது ஊத்தி கொண்டு கொடு. சரி இரு, கொஞ்சம் சீரக தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்க. டேய், நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க. போட்டோ வீடியோல கவர் பண்ற மாதிரி பாத்துக்க. சரிங்கப்பா. ஏமா கொஞ்சம் உட்காருங்கம்மா. இல்ல மாமா, இருக்கட்டும். டேய், கண்ணு கத்தமா பாத்துக்க. சரிங்கப்பா. டேய் தரணே, அப்பா டூட்டி கிளம்புறேன்னா? எப்பா அப்ப நீங்க லீவ் எடுக்கலையா? இல்லடா, இன்னைக்கு டூட்டிக்கு போகணும். நான் தான் மருமகளுக்கு வளர்க்காப்பு ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் தாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டீங்களாப்பா? இல்லடா, அப்படியே சாப்பிட்டு கிளம்புறேன். ஏமா உடம்பு பத்திரமா பாத்துக்கண்ணா. சரிங்க மாமா. ஏன் என் பாக்கெட்ல இருந்து பணத்தை ஆட்டி போடுறதுக்கா? அப்படியே நான் இத்தனை மணிக்கு வரவே சொன்னாலும் எனக்காண்டி முடிச்சிருப்பா பாரு. நீங்க தானே கல்யாணம் விசில் சொன்னீங்க, பசி எடுத்தா சாப்பிட்டு தூக்கம் வந்தா தூங்கிறேன்னு. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. அது கல்யாணம் புதுசுல ஒரு ஃப்ளோல சொன்னது. அதை இன்னும் மாதிரி கடைபிடிச்சிட்டு இருப்ப. ஒரு நாளாவது நான் டூட்டி முடிச்சு வரும்போது என்னைக்காவது நீ முடிச்சிருந்திருக்கியா? முயற்சி பண்ணி பாக்குறேங்க. நீ ஒண்ணும் முயற்சி எல்லாம் பண்ணா. தூக்கம் வந்தா தூங்கி. முடிச்சிருந்தா அப்படி சொல்றீங்க, முடிச்சாம இருந்தா இப்படி சொல்றீங்க. ஒரு நாள் ஒரு பேச்சுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு முடிச்சிருந்தா குறைஞ்சா போயிருவேன். கண்டுபிடிக்கவே இந்த புருஷங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு. ஆமா மாமா. சரி, நான் டூட்டிக்கு கிளம்புறேன். சரிங்க, என்ன சாப்பிட்டு போங்க. சரி, நான் சாப்பிட்டு தான் போறேன். அம்மா நம்ம பிள்ளைங்க இங்க தான் எங்கயாவது நிப்பாளுவே. புள்ளைகள் பக்கத்துல யாராவது ஒருத்தர் நிக்கணும். பங்கஜ நிப்பாங்க. பிள்ளைகள் தான் அவளுக்கு உசிரி, பிள்ளைகள் தான் அவளுக்கு உலகம். அந்த பிள்ளைல கண்ணு கத்தமா பார்க்கதே பங்கஜம் தானே. அப்ப சரி சரி, நான் பிள்ளைகளை பார்த்துட்டு கிளம்புறேன். சரிங்க. தேங்க்ஸ் மாமா. ஏமா? இல்ல, சொல்லணும்னு தோணுச்சு மாமா. கவலைப்படாதம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நல்லபடியா குழந்தை பெத்து இருக்கணும். சரிங்க மாமா. சரிடா, நான் வரேன். அவளை கொஞ்சம் கண்ணு கத்தமா பாத்துக்க. சரிங்கப்பா, கிளம்புறேன். சரி, பொண்டாட்டி நிரூபிச்சிருடி. டாடா டாடா அட்டா. ஒரு மண்ணும் புரியாது. தனியா வந்து கொடுத்த பிறகு அனுப்புவான்னு பார்த்தா அது பாட்டு நிக்கத பாரு. போயிட்டு வரேன். உன்னையா போட்டுறேன். புரியுது புரியுது, போயிட்டே இருக்கணும். கள்ளி சிரிக்கத பாரு. அழகுராணி, இத குடிமா. சரிங்க அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எதுக்கு? இல்ல, எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்தேன். பிறக்க போற குழந்தைக்கு யாருமே இருக்க மாட்டாங்களோன்னு நினைச்சு பயந்தேன். ஏன்னா நாங்க பண்ண தப்பு அப்படிதானே. அது முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி போட்டு கவலைப்பட்டு நடக்க. மன்னிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணுமே. நான் ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி நீங்க எல்லாரும் என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க. நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதையும் மன்னிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க எல்லாரும் என்கிட்ட காட்டுற பாசமும் அக்கறையும், உண்மையிலே இந்த குடும்பத்துக்கு வர்றதுக்கு நான் ஏதோ புண்ணியம் தான் பண்ணிருக்கணும். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்துதான் கடவுள் இந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். தாய் தகப்பா இல்லைங்கிற குறையே எனக்கு தெரியல. உங்க எல்லாருடைய பாசமே எனக்கு போதும். பரவாயில்ல, கவலைப்படாம இரு. நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் சரி என்ன பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் எந்த குறையும் இல்லாம எந்த சோம்பலும் படாம நீங்க என்ன கவனிக்கிறது எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருக்கு. இன்னொரு ஜென்மோன்னு இருந்தா உங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும். அந்த பாக்கி எனக்கு வேணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ குடி. நாளை அடுத்த பிறல கண்டிப்பா செம்பவலிக்கு பிள்ளைதான். அப்படிதானே டி? நீ இந்த பிறவில எனக்கு பிள்ளைதானே டி? அப்படி எல்லாம் மறந்துட்டே பத்தியா? சத்தியமா எனக்கு 3 பிள்ளை இவதான் பார்த்தா. கல்யாணம் பண்ணி வச்சது இவதான், எனக்கு பேர்களை பார்த்தது இவதான், என் பிள்ளைகளை வளர்த்தது இவதான். மீனாத்த ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. கரெக்டா சொன்ன. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ குடி. இல்லத்த, உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்திருக்கேன். அன்பு சகலத்தையும் தாங்குன்னு சொல்லுவாங்க.
உங்ககிட்ட இருக்க அந்த அன்பு தான் எல்லாரையும் நேசிக்க வைக்குது. நீங்க தாயா மாதிரி எல்லாரையும் ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிடுதீங்க. நீங்களும் எங்களை மாதிரி ஒரு சராசரி பெண்ணுதான். உங்களுக்கும் எங்களை மாதிரி சோம்பல் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க அதை எதையுமே காட்டிக்கவே மாட்டேங்க. காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு. இந்த அன்பு இருந்தா மத்தவங்க மேல எரிச்சல் கோபம் எதுவுமே வராதுல்ல அத்தை. இப்ப நீ சொன்னிய இதேனா உண்மைதான். எனக்கு இந்த குடும்பம் தான் உலகம். இந்த குடும்பம் மட்டும்தான் எனக்கு உலகம். என் மாமியார் அதுல தெய்வம். இந்த இருக்காங்களே என் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க என் உசரு. இதுக்குள்ளதான் என் உலகமே. இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா என் சந்தோஷம் என் உலகமே இவங்க தானே. இந்த பறவையில உங்க கூட எல்லாம் வாழறதுக்கு எனக்கும் கடவுள் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு பார்க்க போற குழந்தைக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அத்தை, சொல்லுமா. என் குழந்தைய நீங்க வளர்ப்பீங்களா அத்தை? அது இந்த வீட்டு புள்ள. நாங்க வளர்க்காம வேற யார் வளர்ப்பா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சந்தோஷமா இரு சரியா? சரிங்க அத்தை. நீ இப்படி கொஞ்சம் பேசதான் ஆச்சரியமா தான் இருக்குது. எவ்வளவுதான் கீழே இருந்து வந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா இருந்த உடனே அவங்க ஆடுற ஆட்டம் இருக்குதே, அவங்க மத்தியில நீ ரொம்ப நல்ல பிள்ளைதான். வேற யாரும் இல்ல, தேன்மொழியை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவளும் கீழே இருந்துதான் நாங்க மேல கொண்டு வந்தோம். அவளை கொண்டு வரதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா நல்ல வாழ்க்கை கிடைச்சோ, நல்ல குடும்பம் கிடைச்சோ, அவளுக்கு ஆணவம் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிருக்கா. அதுதான் வேதனையா இருக்கு. அருமை புரியலத்த. பட்டு திரும்பி வருவாங்க பாருங்களேன். என்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். அவளும் ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டவளா. ஆனா எதுக்கு இந்த ஆணவம்னு எனக்கும் தெரியல. அவளும் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்தா. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கலெக்டர் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு புத்தி மாறி போச்சுது. உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், அவளே மாதிரி கோணம் இங்க வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. இப்போ ஆனந்தி ஆதிரா வச்சு எங்களுக்கு பயமே இல்ல. அது ரெண்டுமே அப்பாவிதான். குடும்பத்தை நேசிக்கிற பிள்ளைங்க தான். நீயும் எங்கள ஒருத்தியா இருந்து அழகுறானே. உசிரே போனாலும் இங்க இருந்து போக மாட்டேன். அவ சொல்றது உண்மைதான்க்கா. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து நான் ஓடி போயிடலான்னு அவர்கிட்ட சொன்னேன். அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாம தப்பு பண்ணிட்டோம், இந்த குடும்பத்தை இழக்கலாம். ஆனா நம்ம புள்ள எந்த தப்பும் பண்ணல. என் புள்ள இந்த குடும்பத்துல தான் வளரணும், அன்னக்கிளி பாட்டிக்கிட்ட தான் வளரணும்னு. அவமானப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, என்னை அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாக்கா. அழகுறானே. ஆமாக்கா, எல்லாருமா சேர்ந்து என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்தை இழக்க மாட்டேன்னு வைராக்கியமா நின்னவாக்கா. அடிச்சாலும் அவங்க கால்மாட்டை தான் கிடப்பேனே தவிர இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு நின்னுட்டாக்கா. இந்த குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளைதான். நான் தான் அதிர்ஷ்ட கட்டவா. என் புள்ள எதுக்கு அப்படி இருக்கணும்? என் பிள்ளைக்கு எல்லாருமே வேணும். எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், எங்களால இந்த ஒட்டுமொத்த குடும்பமே தலை குனிஞ்சுது. அதுக்கு பிராயச்சித்தமா காலத்துக்கு இந்த குடும்பத்துல நண்டீசா சொல்லவெல்லாம் இருக்கணுங்க தான் எங்க ரெண்டு பேருக்குமே எண்ணம். போதும்மா, இது போதும். அம்மா, விக்கி மாமா பொண்ணு திரும்பலாம் இன்னும் வரக்கானு? மாலையை போட்டு விட்டுட்டு போச்சுவே, ஆளையே காணுமே. சரி, நானும் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துட்டுமா. எதுக்கு போனாவ முன்னேறா? ஏதோ கொரியர் வந்துதான்க்கா, அதை வாங்குறதுக்கு தான் போனா. கொரியர்காரன் போன் அடிச்சிருந்தான். கொரியர் வாங்கதுக்கா? ஏதோ கொரியர் வந்திருக்குன்னு தான் போனேன். அப்படியா? சரிடா. எடி தமிழ பாத்தியா? ஐய மாமியாருக்கு சோற கொடுத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு இப்ப பிரஷர் வந்துட்டல, அத டயத்துக்கு சோத்த கொடுக்கணும். அதான் மாமியார் பக்கத்துலயே நிப்பா. சரிடி, அவ மாமியாருக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வரேன். அக்கா, இங்களுக்கு சாப்பாடு சாப்பிட வேண்டியது என்ன? இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் சுகர் பிரஷர். 2 சப்பாத்தி பாத்தி கொடுக்கணும் பாத்துக்க. சரிங்கக்கா. அவங்க மாமியாருன்னு தெரிஞ்சோம் நீங்க அக்கறையா கவனிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குத. அவ வேற நான் வேற கிடையாது. அப்படி இருக்கும் போதே இது மட்டும் நாங்க வேற பிடிச்சிருவோமா என்ன? சத்தியமா எனக்கு தெரியல. எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியாம எப்படி இதெல்லாம்? சத்தியமா தெரியலண்ணே. எப்படிலாம் இப்படி முட்டாளா இருந்திருக்க? எதுக்கு ஒரு பொண்ணு கூட ரூமுக்குள்ள போல? அந்த பொண்ணு ரொம்ப பயந்த மாதிரி பண்ணுனா அதான் ரூமுக்குள்ள செட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு வந்தேன்னு. வீட்டுல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? இது நான் பெரிய விஷயமே நினைக்கல. ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நினைச்சுதானே பண்ணுனேன். இத பார்த்தா யாரா ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்காடா? இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா இத பார்த்தா ஹெல்ப் பண்ண போன மாதிரியா இருக்குது. நீ அந்த பொண்ணை பாக்குறதா, அந்த பொண்ணு ஒன்ன பாக்குறதா? என்னடா இது? ஏன்னா வசிக்கிட்டு தலைக்குடி வைக்கணும் இருக்கீங்களா எல்லாரும்? இல்லன்னு சத்தியமா நான் எதுவும் பண்ணலன்னு. இல்ல நீ எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். புத்தி வேண்டாமாடா? உன்ன பொண்ணு தெரியாத பொண்ணு கூட ரூமுக்கு போனானா, அங்க தங்கினானா? என்னடா இது? அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போயிருக்கீங்க, வீட்டுல யாரையும் சொல்லிட்டு போக மாட்டீங்களா? இப்ப போட்டோ வந்தனால எதுவும் பிரச்சனை இல்ல. இத வச்சு வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா? அவ புரிஞ்சுக்கிட்டே சரியா போச்சு. இத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண வேண்டி? இத பார்த்தா எனக்கே ஆத்திரமா வருது, பயமா இருக்குடா. தெரியலண்ணே, எனக்கே குழப்பமா தான் இருக்கு. எப்படி அந்த பொண்ணு காண்டிட்டு உனக்கு கிடைச்சது?
மாப்பிள்ள சொன்னாருன்னு அனுப்புனேன். என் பர்சனல் நம்பர் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அப்ப மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேண்டியவன்னு நினைச்சிட்டேன். அப்பனால அவர் ஸ்டேஷன் நம்பர் தானே கொடுத்துருக்கணும். உன் பர்சனல் நம்பர் எனக்கு கொடுத்தாரு. அதனால தானே நம்பி போனேன். ஏன்னா அந்த பொண்ணு நான் தொட்டு கூட பேசுறது இல்லைன்னு போனேன். வெளியில நின்று அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போய் பயந்தா. சூக்கேஸ் எடுத்துக்க சொன்னா, எடுத்து வச்சேன். அப்புறம் அந்த மேடம் சொல்லிட்டு நான் வந்துட்டேனே. அந்த மேடம் கூட இருந்தாங்களே, ஆனா போட்டோல மேடம் இல்லையா? நீ அந்த பொண்ணு நெருக்கமா இருக்கிறது இருக்குது. என்ன செய்யணும் தெரியல. சரி விடுங்க, பாத்துக்கலாம். ஏதாவது பிரச்சனை வந்தா ஏதாவது சமாளிச்சு பார்க்கலாம். டேய் என்னாச்சு? எதுக்கு அவசரமா கூப்பிட்டுட்டீங்க? டேய் எனக்கு மினிஸ்டரோட மீட்டிங்டா. என்ன சீக்கிரம் சொல்லுங்க. இந்த போட்டோ பாரு. என்னடா இது? என்னது இது? அந்த முட்டா பைக்கிட்டே கேளு. எல்லாமே அந்த போட்டோவா இருக்குது. என்னடா யாரு இந்த பொண்ணு? என்ன ஏதாவது லவ் பண்ணிட்டே? இங்க என்ன லவ் பண்ணதுக்கு எனக்கு டைம் இல்ல. நல்ல மனைவி. டேய் என்னடா? டேய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ள ஒரு பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என் நம்பர் கொடுத்துருந்தாடா, பர்சனல் நம்பரை. அங்க போனா அது ஏதோ ஒரு டீச்சரு, ஊருக்கு புதுசா வந்ததுல பிரச்சனை, எனக்கு அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி சேர்த்து விடுங்கண்ணா. மாப்பிள்ள சொன்ன பிள்ளை தானேன்னு ரூமுக்கெல்லாம் கூட்டு போய் எல்லாம் செட் பண்ணி எடுத்து கொடுத்தேன்டா. இதுல என்ன இருக்குது? அப்ப எப்படி அந்த போட்டோல அவன் தான் முட்டாளா? நீ மாதிரி முட்டாளே. சரி இரு யோசிக்கலாம். டேய் அந்த பொண்ணு சாதாரண உங்ககிட்ட பழகிதான் இந்த போட்டோல எப்படிடா? அதான்டா எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணு உங்ககிட்ட நெருங்கி பழகணும்ல? இல்லடா எதுவுமே பண்ணல. நீ ஏதாவது? டேய் அதெல்லாம் இல்லடா, அதுவும் இல்ல. அப்ப எப்படிடா இவ்வளவு போட்டோ? அங்க யாரெல்லாம் இருந்தா? நான் அந்த பொண்ணு மேடம் தானே இருந்தாங்க. நீ இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போற? டேய் அந்த பொண்ணு தான்டா. டேய் முன்ன போட தெரியாத பெண்களுக்கு உதவி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. ஏன் இப்ப என்ன பண்ண போற? அதை நீ தான் சொல்லணும். என்ன பண்ண? சரி நீ கோப்படாத, ஏதாவது யோசிக்கலாம். ஏதாவது மிரட்டுற மாதிரி போன் இது வந்ததா? இது வரைக்கும் வரல, இனி கட்டாயமா வரும். என்னடா? டேய் நிஜமாவே விக்ரம் சொல்லி தான் நீ போனியா? சத்தியமா விக்ரம் கூட எனக்கு போன போட்டு ஒரு பொண்ணு வரும், அதை ஏதோ பார்த்து விட்டுருங்கன்னு சொன்னாரு. அதனால தான் நான் நம்பினேன். இரண்டு பர்சனல் நம்பர் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுப்போம். அந்த மாதிரி நம்பர் யாராவது கொடுத்துருந்தாரா? அதான்டா நம்பிட்டேன். விக்ரம் பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கானா? அன்னைக்கு விக்ரம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அதான்டா ஒரு கேஸை பிடிக்க முடியாம மாட்டிட்டு இருந்தோமே, அன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னோம். அதான்டா உங்க ஊர்ல உடஞ்சுட்டு சொக்கே அவனை பிடிக்க போயிருந்தோமே, அன்னைக்கு தான்டா. அன்னைக்கு தானே அந்த குழந்தை ஒன்னு அப்பான்னு சொல்லிச்சுது. இப்ப அது எதுக்கு? இவன் மேட்டருக்கு வா. இருடா எல்லாம் ஒரே கணக்குல தானே வருது. நம்மள யாரும் வேலைக்கு சிக்க வைக்காங்களோடா? சிக்க வைக்கவன் எவன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஓட்டு தள்ளுவேன். ஜாமீன்ல வெளியில எடு. ஏன் ஒரு மாட்டு போய் இருடா, நான் ஏதாவது யோசிக்கிறேன். சரி இந்த கேஸ் வந்தாலும் ஸ்டேஷனுக்கு தானே வரும், நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ்டா சத்தியமா இந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. அத உன் மனைவி நம்புற, இதுக்கு மேல உனக்கு யார் நம்பணும்? பாத்துக்கலாம்டா, சமாளிச்சிடலாம். இது வந்துடுற நம்ம வேற கூட போஸ்டிங்ல இருக்கும். கூட நமக்குள்ள பேப்பர்ல வந்துடும். எனக்கு அது வேற டென்ஷனா இருக்குடா. இந்த போட்டோ இங்க அனுப்பின மாதிரி எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கானோ, அது வேற பயமா இருக்குடா. இந்த முட்டா பையனுக்கு அறிவு இருக்கான்னு பாரு. ஒரு பொண்ணு கூப்பிட்டா பின்னாடி போய் உதவி பண்ண போயிருக்கான். மாப்பிள்ள பையத்துல அடைஞ்சான், மாப்பிள்ள சொன்னாலும் போயிட்டான். அவ்வளவுதான் விடு. சரிடா டென்ஷன் எடுக்காருங்க, என் கண்ட்ரோலுக்கு தானே வரும். பாத்துக்கலாம், பேசியே இல்லாம வைக்கலாம். வேற மாதிரி மிரட்டினா வேற மாதிரினா ஓப்பனா சொல்றேன். இவன் என்ன கல்யாணம் பண்ண சொல்லி ஏமாத்திட்டான், வயிற்றுல குழந்தை கொடுத்து ஏமாத்திட்டா ஏதாவது சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? அப்படி ஒண்ணு இருக்குதா? இப்ப அதுக்கு தான் பையன் ஸ்டேஷனுக்கு போனால நானே சமாளிப்பேன். காதலிச்சு கை விட்டுட்டா வச்சுட்டா ஏதாவது சொல்லிட்டு என்ன செய்ய முடியும்? இதான் ஆதாரம்னு சொல்லி காட்டிட்டா என்ன பண்ண முடியும்? சச்சி நம்ம சொல்றது நம்புவாரா, இந்த பொண்ணு சொல்றது நம்புவாரா? ஏன்டா இப்படி போய் மாட்டிருக்க? பயமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்கடா. சரி இப்ப அந்த பொண்ணு எங்க இருப்பா? அதான் ஹாஸ்டலுக்கு பின்னாடி லேடிஸ் ஸ்கூல் இருக்க அங்கதான்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னைக்கா பாத்திருக்கியா? இல்லவே இல்ல, பார்க்கவே இல்ல. உண்மை சொல்லி மறக்காம சொல்லி. இல்ல இது இல்லன்னு சொல்லல, போய் சொல்றவனு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பாத்துருக்காங்க என்னன்னு கேளுங்க. ஏங்க விஷயத்தை மறைக்காம உண்மை சொல்லுங்க. உங்களுக்கு யாரும் தப்பா நினைக்கல. சொல்லி தொலைடா. இனி என்னென்ன பண்ணி சொல்லி தொலை. ரொம்ப ஃபீவரா இருக்கு, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன. இந்த வீட்டுக்கு ஊரு மதுரை, அதான் டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தா. நீ எங்க கொண்டு கொடுக்க போன? நான் போகல, ஸ்கூல்லயே கொண்டு கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனா கண்ணால பாக்கல அப்படிதானே? இல்ல. டிக்கெட் எப்படி போட்ட? ட்ரெயின்ல தான் போட்டு கொடுத்தேன். முட்டா பையன் எவ்வளவு உதவி கட்டலாம் போய் செஞ்சானு. ஸ்டேஷன்ல யாரும் அனுப்பிக்கலாம்டா. நீ என்ன போஸ்டிங்ல இருக்க? படிச்சு ஐபிஎஸ் பதவியில இருந்துகிட்டு நீ பண்ண வேலையா இதெல்லாம்? உன் போஸ்டிங்க்கு நீ போய் அந்த உதவி பண்ணலாமாடா? சாரிடா, நம்ம வீட்டு பொண்ணுங்க மாதிரி தானே அதுவும் ஒரு பொண்ணுங்கிற இறக்கப்பட்டு தாண்டா போனேன். நம்ம வீட்டு பொண்ணுங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா நாம யாருக்காவது உதவி பண்ணாதானே நம்ம வீட்டு பெண்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தாண்டா போய் செஞ்ச. நீ அப்படி நினைச்சு செஞ்ச இந்தா வந்துருக்கு பாரு. அதான்டா கஷ்டமா இருக்கு. இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லிருங்க, மொத்தமா சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கல்ல. இல்ல சத்தியமா அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. சரி கொடுத்துற, கோவப்படாத. எனக்கு மினிஸ்டர் கூட சின்ன மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படி ஏதாவது மிரட்டல் போன் கால் வந்துன்னா என் போனுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். டென்ஷன் எடுக்காதா, இப்பதான் நான் கலெக்டரா இருக்கேன். ஏதாவது ஒண்ணு நாளும் பாத்துக்கலாம் விடு. என்ன தாண்டி எங்கேயும் நியூஸ் போவாது, புரியுதா? அதனாலதான் கொஞ்சமா தைரியமா இருக்கேன். விடுடா, இது கூட நான் பாத்துக்க மாட்டேனா? விடு விடு. டென்ஷன் எடுக்காம சீவனத்துக்கு போங்க. அங்க எல்லாரும் உங்களை மலை வீசி தள்ளிட்டு இருக்காங்க. 3 பேர் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. போங்கடா.
நீ போயிட்டு வந்தியானே? நீ கோத்த குறை போனேன், போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வாரேன். அவன் தருண் வேற அண்ணனுங்கன்னு கேட்டுட்டு இருந்தான். அம்மா வேற வலைசி தேடிட்டு இருக்காங்க. இது கோபப்பட்டு தான் போயிட்டீங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. இல்ல கோபம் படல. அவன் ரோகிணி வேற அண்ணன் மாதிரி எங்கன்னு அப்பவே தேடிட்டு இருந்தா. அவன் டேனியில் ஒத்தையில இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். சீக்கிரம் போங்கடா. சரி நான் கிளம்ப. கிழிச்சு குப்பையில போடுங்கடா. போங்க வேலையை பாருங்க. சாரிண்ணே. வா கிளம்பலாம். ஆனந்திமா கொஞ்சம் சாத்தி கூட்டிட்டு வா. சரிங்க மாமா. அடே பாடா பொறுத்தல. சாரிடி. ஏன் மாமா அன்றாட நடக்கதை என்கிட்ட சொல்லுங்க நான் எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது எதுவும் இருந்துட்டு போட்டுமே, சின்ன விஷயமா கூட இருக்கட்டுமே, அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள்ட்ட தினமும் கேட்கறேனா இல்லையா? வந்து நினைவு முத்தம் கூட அது கூட இது கூட கேட்க தெரியுது. அங்க நடந்த விஷயங்களை சொல்ல மட்டும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அப்படிதானே? நான் காலையில என்ன குழம்பு வைக்க, என்ன சோறு பொங்குறேன், நாங்க என்ன பேசணும் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஒப்பிக்கிறேன். கேட்டா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றீங்க. நாங்க எதுக்கு சொல்றோம்? அன்றாட நடக்கதை உங்ககிட்ட சொன்னாதான் எங்களுக்கு ஒரு மன திருப்தி. அதுல நாங்க தெரிஞ்சோ தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருப்போம், அதை நீங்க கண்டுபிடிச்சு திருத்துவீங்கக்காக தான் எல்லாத்தையும் வந்து ஒப்பிக்கிறோம். நீங்க அதை கால் கொடுத்து கேட்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு நடக்கிறத எதையும் என்கிட்ட நீங்க சொல்றதே கிடையாது. உங்களுக்கு அப்படி சொல்ற பழக்கம் இருந்ததுன்னா, நான் இப்படி ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ண போனேன், இப்படி ஹாஸ்டலுக்கு போனேன், ஸ்கூலுக்கு போனேன், அந்த பொண்ணுக்கு காய்ச்சல், இப்படி எல்லாத்தையும் சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நாங்க சுதாரிப்பா இருந்திருப்போம். பொண்ணுத்திர மாமா இவ்வளவு கோபப்பட்டுக்க மாட்டாரு. இப்போ நீங்க பொண்ணுத்திர மாமா ஏமாத்துற மாதிரி ஆகி போச்சுது. உண்மையிலதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவ தான் தலை குடிஞ்சு நிக்கணும். ஏற்கனவே தலை குனி வச்சுட்டா. இப்போ நீங்களுமா இங்க யாரும் உங்களை தப்பாவே நினைக்கல. எனக்கும் சந்தேகமே வராது. என் மாமா என்ன தவிர வேற எவளையும் எடுத்து பார்க்க மாட்டாருன்னு. ஆனா நீங்க தேவையில்லாம பிரச்சனையை மாட்டிட கூடாதுதான் எங்க கவலை. மாமா இந்த பொண்ணு ஏதாவது வந்து சொன்னுச்சுன்னா உங்களை தாங்கிக்க முடியுமா மாமா? நான் என்னன்னா உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், அது உறுதி. இந்த பொண்ணு வந்து உரிமை கொண்டாடிட்டா என்ன மாமா செய்ய முடியும்? இல்ல என்ன காதலிச்சாரு, என் கூட வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டா நான் என்ன மாமா பண்ண முடியும்? சத்தியமா இருக்காது. இருந்துச்சுன்னா என்ன மாமா பண்ண முடியும்? அதான் பொண்ணு தர மாமா பயப்படுறாரு. இதடி பயம் காட்டாதடி. இவ்வளவு பயப்படுறீங்களா மாமா? ஒரு பொண்ணு கூட தனியா போயிருக்கீங்க, அறிய வேண்டாமா மாமா உங்களுக்கு? அதை நீங்களே யார்கிட்ட சொல்லுங்களா? சரி என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்க அண்ணன் கிட்ட சாதாரணமா சொல்லிருக்கலாம்ல. ஆனா விக்ரம் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேனே. விக்ரம் கிட்ட சொன்னீங்களா? விக்ரம் கிட்ட சொன்னேன். இதே உங்க அண்ணன் கிட்ட சொல்லல? என்ன சொல்ற? ஏங்க அவன் ஒரு ஒளர் வாய் விக்ரம். அவன் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிருந்தாவனா, அவர் போய் அங்க சிசிடிவி கேமரால போய் இத்தனை ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம்ல. நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்காகவே அவன் மாட்டோன்னு சொல்லிருக்க மாட்டான், சாதாரணமா கூட சொல்லிருக்கலாம்ல. ஒருவேளை உங்க மாட்டோனதுக்காக கூட சொல்லிருக்கலாமே. விக்ரம் கிட்ட சொன்னத உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? மாப்பிள்ளை அப்ப பாசமா தானே இருந்தாரு. அந்த நேரத்துல உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற யார்கிட்ட சொன்னீங்களா? நான் அந்த விஷயத்தை பெருசாவே நினைக்கல. அவளை நான் மனசுல நினைக்கவும் இல்ல. நினைச்சிருந்தாதானே சொல்லிருப்ப. அது ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படிதான் என் மனசு இருந்தது. சரி மாமா கவலைப்படாம இருங்க. எது நடந்தாலும் தைரியத்தோட போராடுங்க. பார்த்து கொண்டு என்னை விட்டு போக மாட்டல. சரி மாமா போங்க மாமா. யாரை விட்டுட்டு போவாங்களோ? புள்ள தப்பு பண்ணா அம்மா பிள்ளைய விட்டுட்டு போயிருவாளா? அப்படிதான் எனக்கு நீங்களும். உலகமே உங்களை குற்றவாளி சொன்னாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். 1000 பேர் வந்து உங்களை உரிமை கொண்டாடினாலும் என் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. உங்க மனசுல நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும் மாமா. அது போதும் எனக்கு. சரி வாங்க. சரி அதை கிழிச்சு எரிஞ்சிட்டு வாங்க மாமா. சரி. என்னடா அவசரமா சொன்னியே? என்னத்துக்கு? என்னடா ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? இத பாருங்கடா. என்னடா இது? யார் இந்த பொண்ணு? இது நம்ம பழைய கலெக்டர் இல்ல? அவள் பொண்ணுடா. எந்த பழைய கலெக்டர்? அதான் கோபி சார். கோபியா? நம்ம 2016 இருந்தாரு அவரா? அவர்தான். அவர் பொண்ணா? ஆமாடா. மழை பையில அவளுக்கு பொண்ணே கிடையாது. என்னடா சொல்ற? கோபி சார் சொல்லிட்டு இருக்க? ஆமாடா. கோபி சட்டி பழத்துல 2016 இருந்தாரு அவர் தானே? ஆமாடா அவரேதான். அவர் ஒய்ஃப் இறந்து போச்சா? இல்லையா? அவர் குடும்பம் அப்படிதானே இருக்குது. அவருக்கு 2 பையன் தான்டா. அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளையில பெரிய இருக்குமே. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? கோவிச்சிட்டு படத்துல 2 வருஷம் அவருக்கு பாடி கூட நான் இருந்திருக்கேன். அவர் ஃபேமிலியில எனக்கு நல்லா தெரியும். அவங்க வீட்டுக்கு நான் சாதாரணமா போயிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஒய்ஃப் மூத்த மகன் வீட்டுல அமெரிக்கால இருக்குது. இவரு 2வது பையன் கூடயும் மருமக அப்படியே இருந்துட்டு இருக்காரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அவர் பொண்ணு தானே சொன்னாரு. அப்படி சொன்னாரு? எதுக்காக அப்படி சொன்னாரு? அவளும் ஐஏஎஸ்க்கு தான் படிச்சுட்டு இருக்கா. 2 அட்டெம்ப்ட் ஃபெயிலு. நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொன்னாரு. அவர் வீட்டுக்கு போயிருந்தா நம்ம திருநெல்வேலியில தான் இருந்தாரு. அவர் வேலூர்ல இருக்காருடா. இல்லடா அவர் திருநெல்வேலியில தான் இருக்காரு. அவர் வேலூர்ல இருக்காருடா. அவர் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இப்ப வேலூர்ல தான் இருக்காரு. ஐயோ ஒரே குழப்பமா இருக்க. சத்தியமா சொல்றேன்டா, திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன்னு சொன்னாருடா. இங்க வந்து 4 வருஷம் ஆயிட்டு சொன்னாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இங்க செட்டில் ஆயிட்டேன்னு சொன்னாரு. இல்லவே இல்ல, அவர் தங்கி இருக்கிறது வேலூர்ல தான். ஆளுங்கச்சு ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. நாங்க தான் பறக்கும்படிக்கு போயிருந்தோம். ஆமாடா நான் கூட அவரை பார்த்தேன்னு. அவரு கூட அங்கதான் செட்டில் ஆயிட்டேன்னு சொன்னாரு. என்னடா எனக்கு பைத்தியமே பிடிச்ச முடியாது. அப்ப எப்படா இது பொண்ணுன்னு சொன்னாரு? பொண்ணு மட்டும் இல்ல, ட்ரைனிங் கொடுங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. அப்பவும் நான் கேட்டேன், அவருக்கு வயசு அதிகமா இருக்கு, உங்களுக்கு இன்னும் சின்ன வயசா இருக்கேன்னு. லேட்டா குழந்தை பிறந்துன்னு சொன்னாருடா.
சரி எப்பவும் போய் ட்ரைனிங் கொடுக்க போனேன்? 2-3 வாட்டி போனேன்டா. ஆனா அந்த பொண்ணு நடவடிக்கை எனக்கு எதுவுமே பிடிக்கல. எப்படி பிஹேவ் பண்ணா? கொஞ்சம் நெருக்கமா வர்ற மாதிரி பண்ணுனா. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க, உங்க ஃபேமிலில எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. எனக்கு அது சரியா படல. திடீர்னு போய் நான் அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே இல்லை. அப்போ ரோஹிணி எல்லாம் கூட்டிட்டு போறீங்க அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் பேசுனா. நம்ம வீட்டு விஷயம் பத்தி சொல்லிட்டே என்ன? ஆமாடா. ஏண்டா 2 பேரும் இப்படி கும்பிட்டையோட இருப்பீங்க? நீனே யோசிச்சு பாரு. கலெக்டர் ஒரு பொண்ணு எனக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லாரு. நம்ம கொடுக்காம இருக்க முடியுமாடா? அதுவும் சரிதான். ஆனா அவர் பேக்ரவுண்ட் எதுவுமே விசாரிக்கவே இல்லையா? அவரே அவர் பொண்ணுன்னு சொல்லும்போது நம்ம எப்படிதான் விசாரிக்க முடியும்? அவர் பொண்ணு தானே நினைச்சு நானும் சாதாரணமா பழகினேன். பிறகு இந்த மடியெல்லாம் விழுந்தா. எனக்கு அது சரியா படல. வேற என்ன பிஹேவ் பண்ணா? ஒரு நாள் வழக்கம் போல வீட்டுக்கு போனேன். சரி, பின்னாடியே வந்து கட்டி பிடிச்சா. நீ? இல்லடா, நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். அம்மா நினைச்சு பார்த்தேன். அந்த இடத்துல நான் வந்துட்டேன்டா. அங்க வேற யாராவது இருந்தாங்களா? யாருமே இல்லைன்னு அவ சொன்னான். கலெக்டர் வீட்டுல யாரும் இருக்க முடியும்? வெளியில 2 செக்யூரிட்டி இருந்தாங்க. நான் உள்ள போனேன். அங்க வேற யாருமே இல்லையே. செக்யூரிட்டி நம்ம டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களா வெளியில உள்ளவங்களா? வெளியில உள்ளவங்க தான். டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க இல்ல. இல்ல, அவங்க எதுக்காவது இடையில உள்ள வந்தாங்களா? ஒருத்தன் பாணின்னு சொல்லி உள்ள வந்தான். நேபாளத்துக்காரே. ஆமா, தண்ணி வேணும்னு உள்ள வந்தான். நல்ல தெரியுமா? நேபாளத்துக்காரன் தானே அவன். ஹிந்தியில பேசுனான். நேபாளத்துக்காரன்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, யாரோ திட்டமிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, பாத்துக்கலாம். நாங்க என்ன சிக்கிருக்கோம்? அப்படி பார்த்தா விக்ரம் நேரம் சிக்கிருக்கணுமே. அவன் ஏன் சிக்கல? இதெல்லாம் அப்ப வேலையா இருந்ததுன்னா கலெக்டர் மிரட்டுற அளவுக்கு அவனுக்கு திராணி கிடையாது. வேற ஏதோ பொதுவான எதிரி இருக்கான்டா நமக்கு. என்னடா சொல்ற? கண்ணுக்கு தெரியாத எதிரி அவனை இருக்கான். தெரிஞ்ச எதிரியை தோக்கடிச்சிடலாம், தெரியாத எதிரியை தோக்கடிக்க முடியாது. கரெக்டா குடும்ப மானத்துல கைய வைக்கிறான். குறும்புனாலதாண்டா இருக்கணும். வேற யாராடா இருக்க போதே? சரி, வரது வரைக்கும் வரட்டும், பாத்துக்கலாம்டா. நின்னு மோதலாம். உன்னை வீட்டுல எல்லாம் நம்புவாங்க. ஒரே நீ பயப்படுற, பாத்துக்கலாம்டா. சரி, நீ அந்த வீட்டுக்கு போறேன்னு யார்கிட்ட சொல்லிட்டு போன? தேன்மொழி கிட்ட சொல்லிட்டு போனேன். தேன்மொழி கிட்ட? ஆமா, சத்தியமா அவட்ட சொல்லிட்டு போனேன். புரிஞ்சு போச்சுடா. சரி, ஒரு நிமிஷம் இரு. அந்த பொண்ணு காய்ச்சல்னு போன் அடிச்சு கூப்பிட்டா டிக்கெட் எடுக்க போறேன்னு சொன்னியா? ஆமா. அன்னைக்கு நீ யார்கிட்ட சொல்லிட்டு போனியா? இல்ல உன்னை யாராவது பார்த்தாங்களா? யாரு? ஆனந்தி கிட்ட சொல்லிட்டு போனியா? ஆனந்தி கிட்ட சொல்லிட்டு போல. ஆதிரா கிட்ட? நம்ம வீட்டுல யாருக்குமே தெரியாது. எனக்கு போன் வரும்போது நான் அம்மா பக்கத்துல தான் நின்னேன். அன்னைக்கு அம்மா பக்கத்துலயா? ஆமா, அம்மா கிட்ட தான் நின்று பேசிட்டு இருந்தேன். அப்பதான் போன் வந்தது. அப்பதான் அம்மா யாருன்னு கேட்டாங்க. அம்மா பேசி தெரியுமா? முழு விஷயத்தையும் நான் சொல்லல. அம்மா இப்படி ஒரு பொண்ணுக்கு உதவி கேட்டா காய்ச்சலாம், ஊருக்கு டிக்கெட் எடுத்து சொல்றா அப்படின்னு மட்டும் சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா அன்னைக்கு ஏதோ முக்கியமான கணக்கு வழக்கு பாத்துட்டு இருந்தாங்க. அதனால நான் சொன்னதை பெருசா எடுத்துக்கவே இல்ல. சரியா, பார்த்து சீக்கிரம் போயிட்டு வா, அவங்க நிக்காதுன்னு மட்டும் சொன்னாங்க. நீ எங்க டிக்கெட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போன? நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்ல போய். அம்மா எந்த இடத்துல உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருந்தாங்க? நம்ம செம்பலியக்கா ரூம் இருக்க, அதுக்கு முன்னாடி பூத்துட்டிலாம் செம்பலியக்கா வச்சிருப்பாங்களே, எப்பவும் நம்ம பதிவா உட்காந்துருப்பாங்களே, அங்கதான் அவங்க சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. கூட யாரா இருந்தா? மீனாக்கா. நீ சொல்லும் போது மீனா இது கிண்டல் எதுவும் பண்ணாங்க? இல்ல, மீனாக்கா மாமியாரே மாமியாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற எதுவுமே சொல்லல. அதனால நீ கத்தி சொல்லிருக்க அம்மா கிட்ட, அப்படித்தானே? டிஸ்டர்பன்ஸா இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னே சொல்ல விடாம மீனாக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஏமா டிக்கெட் எடுக்க ஜங்ஷனுக்கு போறேன் அப்படின்னு கத்தி தான் சொன்னேன். டேய், அது பக்கத்துல தான் யாருமே இருக்குது. என்ன சொல்ல வர? கலெக்டர் வீட்டுக்கு டியூட்டி முடிஞ்ச உடனே ட்ரைனிங் கொடுக்க போவேன்னு தேன்மொழிக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு தான் போனேன். இவனும் டிக்கெட் எடுக்க போறேன்னுட்டு அங்க வச்சுதான் சொல்லிட்டு போயிருக்கான். ஒருவேளை அப்போ எதிரிக்கு தேன்மொழி உடந்த, அப்படிதானே? நான் பர்சனல் அவகிட்ட சொன்னதையே போய் நல்ல சிவங்கிட்ட போய் சொல்லியிருக்கால. இதெல்லாம் சொல்லதுக்கு ஏமாத்திரண்டா இருக்கும். அப்போ நம்ம எதிரி யாருன்னு தேன்மொழிக்கு தெரியுங்கிற கெச்சு போட்டு கொடுத்துருக்காடா. இன்னொன்னு நோட் பண்ணியா? என்ன? முதல் நாள் நாம பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கும் போது ஒரு குழந்தை ஒன்னு அப்பான்னு சொல்லிச்சு. ஆமா, அன்னைக்காவது நாம எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நேரமா அரட்டை அடிச்சு நின்னோம். அதனால அந்த குழந்தைய வந்துச்சு உன்னை அப்பான்னு சொல்லிச்சு. ஓகே. ஆனா அன்னைக்கு சொக்கனை பிடிக்கிறதுக்கு நம்ம போயிருந்தோமே. ஆமா, அன்னைக்கு நமக்குள்ள எல்லாத்துலயும் ஒரு கேள்வி வந்தது. இந்த நேரத்துக்கு நாம இங்க வருவோன்னு எப்படி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது? ஆமாடா, ஆச்சரியமா தான் இருந்தது. என்னடா ஆச்சரியம் இருக்குது? நான் தானே தேன்மொழிக்கிட்டே போனை போட்டு எனக்குள்ள டி ஷர்ட் மட்டும் பசங்க கொடுத்து விடுன்னு சொன்னேன். அம்மா கிட்ட தானே சொன்னேன். போனை போட்டது நான் அவளுக்கு தான். அது பேக் பண்ணி கொடுத்ததும் அம்மா. சரிடா, அன்னைக்கு நான் அம்மாக்கே போன் அடிச்சிருந்தாலும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது தேன்மொழி தானே. நம்ம வீட்டு குட்டிசுகளே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, எல்லாரும் கொண்டு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கானுங்க. அப்போ சீக்கிரம் கொடுத்துருக்கா. என்னடா இப்படி இருந்திருக்கா? நினைச்சேன்டா, அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நாம இங்க வந்து நிக்கணும் எப்படி இந்த குழந்தைக்கு தெரிஞ்சதுன்னு. அது எப்படிடா நம்ம எதிர்பாராம தான் அந்த இடத்துக்கு போனோம். அது எப்படி அந்த குழந்தை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்தது? துரோகி வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோண்டா. அந்த எதிரி யாருதான்டா? இவையா இந்த எதிரிக்கு இவ்வளவு வேலை பார்த்திருக்கா? வேற ஒண்ணுடா, முழுசா நான் அவளுக்கு வேணும். முழுசானா கிஷோர் கலெக்டரா தனியா அவ கூட நான் வாழணும். எல்லாரையும் விட்டுட்டு தனியா திருநெல்வேலி சிட்டில போய் நான் வாழணுமா? அவ கூட மட்டும் வாழணுமா? குடும்பம் எனக்கு எதுவும் வேண்டாமா?
அதுக்கு தாண்டா எங்க வீட்டுல சண்டையே வந்ததே. நீ அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. அம்மா பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுதான் சிறந்ததுன்னு சொல்லக்கூடியவங்க. எக்காந்த கொண்டு தன்னால புருஷ முன்னாடி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. பிள்ளை சந்தோஷமா இருந்தா போதுன்னு என்னை தனியா அனுப்பிட்டாங்கன்னா அதனாலதான் அவ பிரிஞ்சு போனா. உண்மையான பாசம் என் மேல அவனுக்கு இருந்திருந்தா நான் எதை நேசிக்கிறேன்னு அவன் புரிஞ்சு நடந்துப்பா. நாம ஒண்ணும் பொம்பளைங்களை புரிஞ்சுக்காதவங்க கிடையாது, மனைவியை புரிஞ்சுக்காதவங்க கிடையாது. நமக்கு மனைவியோட வழி வேதனை எல்லாம் புரியதான் செய்யும். இப்போ நம்ம வீட்டுல நம்ம அண்ணி மாதிரி அம்மா எல்லாம் கொடுமைப்படுத்தினா நம்ம பொண்டாட்டி இவ்வளவு வேதனைப்படுதாலே தனியா கூட்டிட்டு போலான்னு நினைக்கலாம். மகாராணி மாதிரி பாக்குறாங்கடா. சரிதான்டா. இப்பெல்லாம் கூட்டு குடும்பங்கிறதே இல்லாம போச்சுடா. நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, நம்ம பிள்ளைக்கு அது கிடைக்கணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு இந்த இடத்துல வளர்ந்தாதானடா அது நல்லா இருக்கும். யாருமே இல்லாத அனாதியா போனை கையில வச்சு வாழ்ந்துட்டு இருந்தா அது வாழ்க்கையாடா. இப்போ கிசரு மதுரை எடுத்துக்க ஊர் முழுக்க சுத்திட்டு வரானுங்க. நம்ம அன்பரசி எல்லா வீட்டுக்கும் போய் பழகி எடுத்துட்டு எவ்வளவு ஜாலியா வாரா. எல்லாரையும் தாத்தா பாட்டி பெரியப்பா அண்ணன் எல்லா உறவுமுறையும் சொல்லி கூட்டிட்டு ஊர் முழுக்க ரவுண்ட் அடிச்சுட்டு வருதுங்க. அந்த பிள்ளைங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. அந்த பிள்ளைங்க அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா என்ஜாய் பண்றாங்க. படிக்க நேரம் படிப்பு, மத்த எல்லா நேரமும் அந்த பிள்ளைங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க தெரியுமாடா. ஏன்னா அந்த பிள்ளைங்க பிறந்த வீடு அப்படி. குமாரனை வந்தா தூக்கி கொஞ்சுதான், நீ வந்தா கொஞ்சுறான், இவன் வந்தா கொஞ்சுறான், டேனில் வந்தா கொஞ்சுறான். அந்த வீட்டுல அந்த பிள்ளைங்களுக்கு பாசத்துக்கு பஞ்சமாடா. அது மட்டும் இல்ல, ஒன்ன பார்த்தாலோ என்ன பார்த்தாலோ நம்ம பைக்கோட போயிட்டோம்னா நம்மள சும்மா விடுறாங்களாடா. ஊர் முழுக்க ரவுண்ட் அடிக்க வைக்கிறாங்க. நம்ம வாங்கி கொடுக்கறத சந்தோஷமா சாப்பிடுறாங்க. நாம கொடுக்குற முத்தத்தை சந்தோஷமா வாங்கி அவங்க அந்த முத்தத்தை திருப்பி கொடுக்கும் போது நமக்கும் சந்தோஷம், அந்த குழந்தைங்களுக்கும் சந்தோஷம். நம்ம பைக்ல வச்சு ரவுண்ட் அடிச்சோடனே கிஷோர் முதல்ல எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. சித்தப்பா மாமானு அவங்க பட சந்தோஷம் அதுக்கு ஈடு ஆகுமாடா. கோடி ரூபா கொடுத்தாலும் அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமாடா. சதீஷ் பிள்ளை எடுத்துக்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, மதன் பிள்ளை 4. இவங்க 4 பேர் ஒன்னா ஸ்கூலுக்கு போறாங்க, ஒன்னா வராங்க. கூட்டிட்டு போறதுக்கு ஆளு, கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு, மதியம் சாப்பாடு கொண்டு கொடுக்க போறதுக்கு ஒரு ஆளு. பேத்திகளை கண்ணு கத்துமா பாக்கணும் நம்ம அப்பா. மதியம் போய் ஒரு விசிட் போய் பார்த்துட்டு வராங்க. பிள்ளைங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஆபத்து நெருங்கிட கூடாதுன்னு ஆளுக்கு ஆளா நம்ம பிள்ளைங்களை கண்காணிக்கிறாங்க. அதனால சதீஷன் என்ன பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா வயசுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாரும் நம்ம பாக்குறோம், கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறோம்டா. இது தனியா இருந்தா என் பிள்ளைக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமாடா. அப்படி தனியா வச்சு வளர்த்தா என் பிள்ளைக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆகாது, என் பிள்ளைக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆகாது. அவ பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண பாக்குறாடா. எனக்கு பிறந்த கொஞ்சம் தண்டிக்க பார்த்தா அதான்டா என் பிள்ளையும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். டேய், நான் எங்க அம்மா அப்பா கூட சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க ஊர்ல நாங்க தான் ஜமீன்தாரு. ஆனா எங்க அம்மா என்ன எப்படி தெரியுமா வளர்ப்பாங்க, காலையில சாயங்காலம் தேர்ல போய் விளையாடுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களோட பிள்ளையா வளரு, அப்பதான் உனக்கு எல்லாம் கத்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. கணக்காரன் ஏழை அவன் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த பாகுபாடும் எனக்கு பார்க்க தெரியாது. எல்லா வீட்டுக்குள்ளயும் போவேன், எல்லாரும் ஒரு சொல்லி கூப்பிடுவேன். யார் என்ன கொடுத்தாலும் அன்பா வாங்கி சாப்பிடுவேன். எங்க அம்மா என்ன அப்படி தண்டா வளர்த்தாங்க. அதே வீட்டுக்குள்ளதான் ஆதிரா வளர்ந்தா. அவளை ரூம விட்டு வெளியே அனுப்ப மாட்டாடா எங்க அக்கா. கால்ல ஒரு கையில ஒரடி எல்லா பக்கமும் மண்ணு ஒட்டிடக்கூடாதுன்னு எல்லா பக்கமும் கவர் பண்ணி ஸ்பூனை வச்சுதான் சாப்பிட வைப்பா. அவகிட்ட யாருமே பேச மாட்டாங்க, தனியா ரூமுக்குள்ள தாண்டா இருப்பா. அம்மா கதறுவாங்க, அந்த பிள்ளைய கொஞ்சம் விளையாட விடுன்னு பெஞ்சு கேட்பாங்க. எங்க அக்கா விடவே மாட்டா, அவ பேசவே மாட்டாடா. பாவமா இருக்கும். அவ 4 வார்த்தை தொடர்ந்து பேச மாட்டா, எல்லாமே அறிவுரைமா பேசுவா. எதை பார்த்தாலும் பயப்படுவா. எனக்கு என்ன நடக்குன்னு அவளுக்கு தெரியாது. நான் அவளுக்கு மூலவளர்ச்சி இல்லதான் நினைச்சேன். அப்படிதான் இந்த தேர்வழி என் பிள்ளை வளர்க்கணும்னு நினைக்கிறான். அதுதான் பெருமையா நினைக்கிறாடா. என்னடா அது தப்பு பண்ணிடக்கூடாதா. பாவம் ஆதிரா இன்னும் இந்த பயத்துல மீண்டும் வரலடா. ஆமாடா, இன்னும் 7 மணி 8 மணிக்கு அவ எங்க வெளியில போறா. அதுக்கு தாண்டா நானும் பயந்தேன். அவ எப்பவும் என்கிட்ட பேசுற ஒரே வார்த்தை தண்ணி கொடுத்தனும். 4 வார்த்தை அன்பா பேசுனா என்ன தனி கொடுத்தன கூட்டு போனா நான் உங்ககிட்ட சேரதே பாடா. எப்படி வாழ்ந்த வெளியில சொல்ல முடியாத எனக்கு வேதனை அனுப்பிச்சேன்டா. ஆசை நெருங்க நான் கூட தப்பா தாண்டா பேசுறேன். அப்படிதான் தனி கொடுத்தன மாதிரி என்ன கேட்பா. நான் உண்மையிலே சந்தோஷமா மூச்சு விடுறதே இப்போ தாண்டா. எனக்கு என்னமோ ஏன் அந்த எதிரி இவளே இருக்க கூடாது, நாமெல்லாம் ஒன்னா இருக்க கூடாதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல. நாமெல்லாம் அசிங்கப்படணுங்காக இப்படி பண்ணிருக்கலாம்ல. இல்லடா, அவளால இந்த காரியத்துல நிச்சயமா பண்ண முடியாது. இவ ஒரு துரும்பா இருக்கலாம். இவளை வச்சு காரியத்தை யாரோ சாதிச்சுட்டு இருக்காங்கடா. என்ன சொல்ற? இவளை வச்சு யாரோ ஏதோ ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு இருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. இதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்க வேற ஆம்பளைகளை யாராவது மிரட்டினா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கடா. ஏதாவது பைப்ல ஏதாவது பண்ணிக்கிட்டு தொலைச்சிடாம. இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வீணா பைப்ல ஏதாவது பண்ணிக்கிறாம. சரி, நான் குமாரன் சரி சொன்னேன், எல்லாருக்கிட்டையுமே சேர்த்து சொல்லிடுறேன். இன்னொன்னு யோசிச்சியா? என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினேஷ் மாமாவும் தமிழக்காவும் பிரிஞ்சிருந்தாங்கல்ல. ஆமாடா, அக்காவை உசுரா நினைக்கிறவர் மாமா. ஆமாடா, அன்னைக்கு எப்படி பேசுறாரு பாத்தியா? ஆமாடா, தனியா கூட்டிட்டு போயிட்டாரு பாத்தியா? இன்ன வரைக்கும் தமிழ கண்ணு வரல. அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருக்காங்க விருந்தாளி மாதிரி. ஒவ்வொருத்தரையா இங்க இருந்து பிரிக்கிறதா யாரோட வேலையா இருக்குடா. நம்ம குடும்பத்தை பிரிக்கிறாங்கடா, யாரும் தான் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு முதலும் சிக்க வேண்டி வந்தான். அன்னைக்கு அண்ணியால அமைதலாயிட்டான். அவனும் வார்த்தை விட வந்தான். அண்ணி சுதாரிச்சுக்கிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க? அதுக்கப்புறம் அந்த குழந்தை உங்ககிட்ட வந்தது இல்லடா. அதுக்கப்புறம் வரல. நீ எதுவும் பார்க்க போனியா? எனக்கு அந்த சூழ்ச்சி தெரிஞ்சுட்டுடா. அது குழந்தை பாசம் மாதிரி தெரியல.
நான் குழந்தை இல்லாம தவிக்கிறேன்னு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இல்ல ஆதிராவுக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டுறதுக்காக யாராவது இதை பண்ணிருக்கலாம். உனக்கு குழந்தை இல்லைன்னு உன் புருஷன் வேற வழியில போயிட்டாரு. அவன் மனசை மாத்துறதுக்கு யாராவது இதை பண்ணிருக்காங்கடா. ஆதிராவுக்கு விஷயம் தெரியுமா என்ன? தெரியும். கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தா. அப்புறமா நான் சமாதானப்படுத்திட்டேன். அதனால தான் அந்த குழந்தை அப்புறம் பார்க்கவே இல்லை. நம்ம எல்லாருடைய வீக்னஸ் வச்சு அடிச்சிருக்கடா. அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச யாரும் பண்ணிருக்கணும். உனக்கு குழந்தை இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு குழந்தை சென்டிமெண்ட் பொண்கள் விஷயத்துல வீக்குன்னு தெரிஞ்சு அவனை அதுல சிக்க வச்சிருக்குது. நான் மனைவியோட பிரச்சனையா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை ஏன் வீட்டுக்கு அனுப்பதுக்கு ரெடி பண்ணிருக்கானுங்க. இவன் எப்ப பேச ஆரம்பிச்சாலும் வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தா வீட்டுக்கு கூட்டு வரலையா? சுதாரிச்சுக்கிட்டேன்டா. நீ இதெல்லாம் பேசும்போது விக்ரம பத்தி ஏதாவது சொல்லிருக்கியா? அவன் எதுலயும் சிக்கிற மாதிரி தெரியல. ஏய், அன்னைக்கு இவன் சிக்கல சிக்க வேண்டியதே விக்ரமு தான். என்ன சொல்ற? ஆமா, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல. அவர்கிட்ட தான் அந்த பொண்ணு போயிருக்கு. அவர் அன்னைக்கு அந்த கேஸ முடிக்க முடியாம டென்ஷன்ல நின்றுருக்கான். அதனால பெருசா எனக்கு விஷயத்தை அவன் எடுக்கல. அதனால அவன் என்ன பண்ணிருக்கான், அவசரப்பட்டு இவன் நம்பரை கொடுத்துட்டான். அவன் சிக்க வேண்டியதான் இவர் போய் சிக்கிருக்காரு. இவனு தேசத்தை வீக்க தானே, அதான் சந்தர்ப்பத்தை பார்த்து பழி வாங்கியிருக்காருங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி எங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கூட்டி கழிச்சு பாரு. எல்லாம் இதான் ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்சவங்க தான் பண்ண மாதிரி இருக்குது. நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விக்கி மாமாவும் பொண்ணு மாமாவும் இந்த மக்கா தானே வந்தாங்க. எங்க போனாங்க? ஒருவேளை அந்த வீட்டுக்கு போயிட்டாங்களோ? சரி, நம்மளும் ஒரு ஆட்டோ பிடிச்சு போவோம். மாமா இல்லாம நான் நின்னுக்கிட மாட்டேன். ஆட்டோ ஆட்டோ நிக்காம போறாங்களே. சரி, இத உட்காருவோம். போனை வேற மாமா கிட்டே கொடுத்து விட்டுட்டேனே. மாமா எங்க போயிருப்பாரு? நீ எதுக்குள்ள ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்க? ஆனந்தித்த கூட வந்தா இல்ல ரோட்ல சுத்தாத, வீட்டுக்கு போட்டி. இல்ல, அங்க பந்தி நடந்துகிட்டு இருக்கல, அதான். மாமா எங்கக்கா? மாமா தேடிதான் நான் போறேன். நானும் வரட்டாக்கா? நீ ஒண்ணு வேண்டாம். பாரு, நீ முழுங்க வீட்டுக்கு போ. பாட்டி எடுத்து விடாத. பாட்டி அடிக்க மாட்டாங்க. நானும் வரேன்க்கா. இது சொன்ன கேளு, நீ ஒண்ணு வேண்டாம். எங்க கிளம்பிட்ட? மாமாவை காணும், அதான் பார்க்க போறேன். விக்கி மாமாவும் பொறுத்துற மாமாவும் பைக்ல போயிட்டாங்க. சரி, நான் வீட்டுக்கு போய்க்கிட்டேன், நீ வீட்டுக்கு போ. நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். தூக்கம் வருதான், அதான் வீட்டுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கேன். மாமாவை காணும், நானும் வீட்டுக்கு போறேன். இது மாமா வீட்டுக்கு போயிருக்க மாட்டாளா? வேற எங்கேயாவது போயிருப்பாளா இருக்கும்? ஆமாக்கா, அவ இங்கடி போல, இந்த சைடெல்லாம் போனாளா? வீட்டுக்கு போலையா? இல்ல, வீட்டுக்கு போனா என்ன விக்கி மாமா சொல்லிருக்க மாட்டாளா? வேற எங்கேயாவது போயிருப்பாளா இருக்கும்? நான் அவதான் பாத்துருக்கல, எங்க பக்கம் போனா வந்து மாமா பாக்கணும் போல இருக்க. சரி, மாமா வந்து போன் அடிப்பாவ, அப்புறம் வீட்டுக்கு போலாம். வா, சீமந்த வீட்டுக்கு போலாம். சரி, நான் கொஞ்சம் இருந்துட்டு வரேன். கொஞ்சம் காத்தடிக்கல, இதுல இருந்துட்டு வரேன். அங்க கூட்டமா இருக்கா, புளிங்கி அவியுது. சரி, அப்ப இருக்கியா? சரி. அன்பசி, அக்கா கூட இருந்துக்கிட்டியா? சரிங்க அத்தா. என்னக்கா விஷயத்தை கேள்விப்பட்டியல? என்ன? ஆமா, டீ கடை மேரியமா இல்ல? அதாக்கா, அந்த பைத்தியக்காரி. ஆமா, அந்த பைத்தியக்காரிக்கு ஒரு பிள்ளை உண்டு. ஆமா, அப்ப யாரு தெரியுமா? யாரு? அன்னைக்கு மோகனா. ஏன் அவனோட எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்ட? அவனோட 10 பேர் கிடப்பானோல, அவன் வளர்த்தியா இருப்பாமல? ஆமா, அத கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை இல்லாம இருக்கானே. ஆமா, அவன் என்னதான் சொல்லிக்கிடுதாவ. பாரு, இதெல்லாம் கண்டுக்காத. இது வேலைக்கு நம்ம காது பட பேசணும் பேசிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு என் மாமா சந்தேகப்பட போறேன்? தெரியும், என் மாமா பத்தி எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பேச்சலாம் கேட்கவும் கூடாது, தட்டியும் கேட்க கூடாது. அவங்க பாட்டுல பேசிட்டு போறாங்கன்னு விட்டுணும். பொண்ணு தர மாமா பத்தி இப்படியா பேசுறீங்க? இருங்க, வீட்டுல போய் சொல்லி கொடுத்துட்டு வரேன். கண்டுக்காத, சரியா? சரி, நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீ சொல்றது உண்மையா? பின்ன பொய்யா சொல்லுதே? அது பைத்தியக்கார பிள்ளை, அதான் பேசிய மயக்கிருப்பானா இருக்கும். அவன் இந்த வண்டியில போவானே, அவன் தானே இந்த புல்லட் ரோட்ல போவானே. அவன் மதன் இல்ல, அவன் இல்ல. இப்ப நீ யாரு சொல்லுதா? அவன் தானே வளர்த்தியா இருப்பான். இல்லக்கா, அந்த கிளி வளர்ப்பு மவேந்து அந்த பைய கூட மீச கூட வேற போச்சு தலைவானே. வீட்டுலதான் 10 பையில கிடக்கானுல, எனக்கு ஒரு பையனும் தெரிய மாட்டேக்க. பொண்ணு தர விடு, கண்டுக்காத. சரி, வேலைக்குதே என் மாமாவை அசிங்கப்படுத்துறாங்கல்ல. எனக்கும் காலகாலத்துல குழந்தை இருந்துதா என் மாமா இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க மாட்டார்ல. இப்படி கண்டவங்கெல்லாம் என் மாமா மேல பழி போட மாட்டாங்கல்ல. அழாதடி, நீ அழுத என்னால தாங்கிக்க முடியாது. இல்ல ஆனந்தி, மாமாவை தான் இவங்க அசிங்கப்படுத்துறாங்க. மாமா என்கிட்ட கூட எந்த ஃபீலிங் காட்டினதே கிடையாது. என் மனசு நோகுன்னு நீ தண்டி எனக்கு குழந்தைன்னு சொல்லுவாரு. குழந்தைய பத்தி பேச கூட விட மாட்டாரு. எனக்கு அந்த நினைப்பே இல்லாத அளவுக்கு என்ன பார்த்துக்கிடுவாரு. அந்த நல்லவரை போய் இவங்க இப்படி கரப்படுத்துறாங்களே, எல்லாம் என்னால தானே.
எனக்கு இருக்க வேண்டிய நேரத்துல குழந்தை இருந்திருந்தா இவங்க இப்பெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்கல்ல. அழாத ஆதிரா, அழாத ஆதிரா. ஒரு நல்ல குழந்தைக்கு சீக்கிரம் குழந்தை இருக்கும். ஆனா இல்லையே. இங்க பாரு, நம்ம கடவுள்கிட்ட வேண்டலாம் சரியா? நான் தினமும் எந்திக்கும் போது வேண்டிட்டு தானே எந்திக்கிறேன். மாமாவை நினைச்சதான் கஷ்டமா இருக்கு. அழாத சரியா? நிச்சயமா நமக்கு கடவுள் கொடுப்பாரு. இங்க பாரு, குழந்தைக்கே நம்ம வீட்டுல பஞ்சம். நம்ம வீட்டுல பாரு எத்தனை குழந்தைங்க பாரு. அது மட்டும் இல்ல, நம்ம தருணுக்கே குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நம்ம குழந்தை தானே, அதை தூக்கி வளர்க்கலாம் சரியா? அது மட்டுமா, ரோகிணிக்கு ரெட்ட பிள்ளை. அவளாலே அது ரெண்டுமே பார்க்க முடியும். நாம ரெண்டு தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம பெத்த பிள்ளைங்க தானே. கவலை விடு. அவ பெத்தானே நம்ம பெத்தானே நம்ம பிள்ளை தானே. இப்ப என்ன அழகிற நீ பிள்ளை நமக்கு தரமாட்டேன்னு சொல்லுவா? அவ சொல்ல மாட்டா. பின்ன அவ பெத்தும் நம்ம கையில தான் கொடுக்க போறா. அந்த குழந்தைய நம்ம தான் வளர்க்க போறோம். வேற கவலைப்படாம இரு. இந்த பிள்ளைங்க கிட்ட நல்ல ட்ரைனிங் எடுத்துக்க. அப்பதான் உனக்கு பிறக்க குழந்தைய நீ நல்லா பாத்துக்க முடியும். ஆமா, எப்படி குளிப்பாட்டணும் எப்படி பாத்துக்கணும்னு இந்த பிள்ளைங்களை வச்சு நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சரி, அழகிற அன்னைக்கு இன்னும் 10 நாள்ல குழந்தை பிறந்துரும்ல? ஆமா, இன்னும் 2-3 நாள்ல கூட பிறக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம வீட்டு பிள்ளைல நம்ம கையில வாங்குவோம்ல? ஆமா, நீயும் நானும் பெரியம்மா ஆயிட்டோம்ல? ஆமா, அந்த குழந்தை பேசிச்சுன்னா நம்மள அம்மானு கூப்பிடும்ல? ஆமா, நம்ம தான் ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம். அப்புறம் இவராணி குழந்தை நம்மள அத்தைன்னு கூப்பிடணும். ஆனா அப்படி சொல்ல வைக்க வேண்டாம், அம்மானே சொல்லி வளர்ப்போம். சரி, இங்க பாரு, நீ ஒரு குழந்தைக்கு அம்மா, நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. அப்ப இன்னொன்னு மிச்சம் இருக்குதே, அதை நம்ம 2 சேர்த்து பங்கச்சுக்கலாம். இந்த 3 பிள்ளைங்களை வளர்க்கதே பெரிய விஷயம். இந்த மாதிரி பேச்செல்லாம் காது கொடுத்தே கேட்க கூடாது. இந்த 3 பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே. ஆமா, நான் இதை கவலைப்பட மாட்டேன். பொண்ணு தர மாமாவும் அப்படிதான் சொல்லுவாரு. தரனுக்கு பிறக்க போற குழந்தை தான் நம்ம பிள்ளைன்னு. அதுக்கு பேர் வைக்க போறது நாம, வளர்க்க போறது நாம தான், ஸ்கூலுக்கு கூட்டு போறது நாம தான். இதுக்கப்புறம் என்ன கவலை? ஆமால, டென்ஷனே எடுக்க கூடாது. இவங்க நாமெல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருக்கோம்ல, அந்த பொறாமையில இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சொல்லிட்டா நாம ஒருத்தருக்கு மேல ஒருத்த வச்சிருக்க பாசம் குறைஞ்சிருமா என்ன? ஆனந்தி, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? என் உசுருடி நீ. எனக்கும் நீ உசுருதான். அழகராணி, ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாமாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு ஒன்னையும் பிடிக்கும். எனக்கு பெத்தவங்க பிடிக்குமா ஒன்ன பிடிக்குமான்னு கேட்டா ஒன்னதான் பிடிக்கும். அப்படியா? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. பிடிக்குங்கிறத விட உசுறு. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல. நம்ம உசுரை வேணா எடுக்க முடியும், நம்மளை பிரிக்க முடியாது. ஆனந்தி, உனக்கு அம்மாவா எல்லாமா நான் இருப்பேன்டி. அன்னைக்கு நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை, மனசார சொல்றேன். நம்ம குடும்பத்துக்கே நான் தாயா இருப்பேன், உனக்கு உறுதுணையா நான் இருப்பேன். செல்லடி நீ. பொண்ணு தரமாவா சொன்ன மாதிரி நீ இன்னும் குழந்தையா தாண்டி இருக்க. மாமாவும் அப்படிதான் சொல்லுவாரு. ஆளும் குழந்தைதான், உன் குணமும் குழந்தைதான். நீ இருக்க இடத்துல அடி பிரச்சனை வரப்போது குடும்பத்துக்குள்ள. உனக்கு தான் சூதுவாதே தெரியல. யாரா சாடையில பேசினா கூட புரிஞ்சுக்க தெரியல. என் தங்கம் எனக்குனே இருந்திருக்க பாரு. இல்ல நமக்குன்னே பொண்ணு தர மாமா விக்கி மாமாலாம் இருந்திருக்காங்க பாரு. ஓய், என்ன? ஓய் ஆனந்தி, ஏன்டி அழுதுட்டு இருக்க? ஆனந்தி அழுறா எதுக்கு? ஒண்ணு இல்லங்க, சும்மா கண்ணுல தூசி விழுந்துட்டு அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லம்மா? இல்ல மாமா. வேற ஒண்ணு இல்ல? இல்ல மாமா. சரி, 2 பேருக்கு இங்க வந்து நிக்கிறீங்க. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். இவ என்ன தேடி வந்துட்டா. தேடி வந்தியா? வந்திருக்க பாருங்களே. அம்மா தாயே, எங்க தொலைஞ்சு கிளஞ்சி போயிடாத. நான் உனக்கு எத்தனை நாள் சொல்லிருக்கேன், நான் இல்லாம தண்ணி வரக்கூடாது. வந்துடலான்னு நினைச்சேன் மாமா. பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்படியே வீடு வந்து சேர்ந்துருவா பத்திரமா. என்ன மாமா? நல்ல சத்தம் போடுங்க. அதான் பின்னாடி தேடி வந்தேன். அங்க பார்த்தேன், ஆளை காணும். கண்டிப்பா தேடி தான் போயிட்டான்னு நினைச்சுதான் அங்க வந்தேன். கரெக்டா பார்த்தா அங்கதான் நிக்கா. ஆண்டிட்டு சொல்லாமல வந்த? அவ வேலை மும்பரமா பாத்துட்டு இருந்தா, டிஸ்டர்பா இருக்குமேனு சொல்லாம வந்தேன். இவங்கள குழப்ப இருக்கணும், கொட்டிச்சுரும் பாத்துக்க. என்னங்க கிச்சுக்கோங்க. சட்டை பாரு. சரிங்க, வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? ஏமா? என்னடி? வீட்டுக்கு போனேன். போனா போதும். அப்படியா? போயிருவோம். டேய் விக்கி, சொல்லுண்ணே. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, இந்தா பைக் சாவி. இல்லடா, நீ ஆனந்தி கொடுத்து வெளில போயிட்டு வா. நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். போய் போய் பிளான போட்டான். சரி சரி, நான் இங்க கிளம்புறேன், நீ அங்க கிளம்பு. சரிடா, போலாமா? போலாமே. ஆனா ஒரு கண்டிஷன், என்ன தூக்கிட்டு தான் போகணும். கிட்டா போச்சு. என்னடி ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணி தூக்கிட்டு போறமா? கொல்லணும் போங்க. என்னடி? ஒண்ணு இல்ல மாமா. இப்படி பயந்து பக்கத்துல வர மாட்டிய? யாரும் சொன்னாங்களா? இல்ல மாமா. சரி, என்ன பைக் வச்சு ரவுண்ட் அடிக்கீங்களா? திடீர்னு இப்படி ராசா? இல்ல, எனக்கு கொஞ்சம் போகணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போறீங்களா?
சரி வா ரவுண்ட் அடிச்சு வந்துடுறேனே பார்த்து கூட்டு போ சரிண்ணே ஆட்டோ வந்துண்ணா ஆட்டோல போயிருவோம் பைக்ல போக வேண்டாமா? இல்ல ஆனந்தி அவனு எங்கேயும் போனதே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் பைக்கு நான் நீ கூட்டு போயிட்டோம்ல நம்ம வீட்டுக்கு தானே போறோம் ஆட்டோல போய்க்கலாம் சரிங்க மாமா, சூப்பரா பண்ணீங்க. அவளை வீட்டுக்குள்ளே தான் கிடக்கா. அதான் சொல்லிருக்கல வெளியில கூட்டு போனே கூட்டு போயிடலாம் எம்மா மன எம்மா மதம். இன்னொன்னு அப்போ நிறைய கிடைக்கும்னு சொல்லு